தென்னாடுடைய பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாதிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவியாதிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஜாலதம் சாந்திரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பரமாமுதானம். கலியுகதேவம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு எப்பவும் என்ன நினச்சின்னு தெரியுமோ, எப்பவும் என்னை நினச்சின்னு இருக்கார் தெரியுமா. டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் அவளுடைய இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக நான் கேட்டது. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். மைத்திலி அப்படின்றவர் டாக்டர் பாஸ்கரன் அப்படின்றவர் மகாபிரியாவுக்கு குடியேர்ந்து கடைசி காலம் வரைக்கும் மகாபிரியா கைலாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவர் கூடியே அந்த க்ஷணம் வரைக்கும். உடனே எப்பேற்பட்ட புண்ணியவான். அந்த பாஸ்கரோட பொண்டாட்டி பேர் மைத்திலி, அவளும் டாக்டர் தான். அவள் வந்து அவளோட இன்டர்வியூ கொடுக்கும்போது மைத்திலியோட அம்மாவை பற்றி சொல்கிறா. மைத்திலியோட அம்மாவோட தாத்தா வந்து ஏஎஸ் ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவர் வந்து டி நகரில் அந்த காலத்தில் அவர் டாக்டர், அவர் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி அந்த டாக்டர் இருந்திருக்கார். ரங்கநாதன் தெரு வந்து அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இல்லாமல் வீடுகளாக கொஞ்சம் இருந்திருக்கு. அது நம்மளாம் இமேஜின் தான் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி சொல்லும்போது தானே தெரியும். அப்போ வந்து அவர் ஒரு ஃபேமஸ் டாக்டர், பிஸி டாக்டர். மூச்சு விட கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் கூட்டமாக வந்து போயின்னு இருப்பா. பக்கத்துலேயே ராமேஸ்வரம் ரோட்டில் மகாபிரிவா வந்து அங்கே தங்கியிருந்தா ஒரு இடத்துல. அது எல்லாருக்கும் நிறைய அந்த இடத்துல அனுகிரகம் நடந்திருக்கு, அதனால் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். மடத்து யானை வந்து தனமுமே வருமா அங்கே வந்து மைத்திலி வீட்டு வாசலில் வந்து நின்ற உடனே அதுக்கு வந்து ஜலத்தை கொண்டு வந்து குளிப்பாட்டி விடுறதுக்கு விடுவாள். அது நல்லா குளிக்கும். அவள் கொடுக்குற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுமா. இது நன்மை நடக்கும், யாரும் பயப்பட மாட்டா, அது ஒன்றும் பண்ணவும் பண்ணாது அப்படிங்கிறா. ஆனால் இது எதுக்குமே அவர் கொஞ்சம் நகராமல் அந்த இவர் வந்து மைத்திலியோட தாத்தா இருப்பார். அவர் பாட்டுக்கு பிஸியாக இருப்பார். அவர் வந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் ராமநாதன் தெருவில் தான் வந்து ஒரு கிளினிக் வச்சுருந்தார், அங்கே தான் இருப்பார். அவர் வீட்லேயும் வருவா, பேஷண்ட்ஸ் வந்து போவா, அங்கேயும் போவா. அந்த மாதிரி அடா இவர் எதுவுமே அசர மாட்டார், அப்படியே இருப்பார், அதில் கண்டுக்கவே மாட்டார். ஒரு சத்திரத்தில் பெரியவா திங்கிருந்தாலும் ராமநாதன் தெருவில். இந்த இவர் வந்து ராமச்சந்திர ஐயர் வந்து என்றைக்குமே பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி தோணுனதும் கிடையாது அப்படின்றது எல்லாருடைய ஒப்பீனியன் குடும்பத்தாரில். 1958 ஏஎஸ் இந்த ராமச்சந்திர ஐயருக்கு வந்து சீரியஸான ஒரு உடம்பு வந்துடுது, உடம்பு முடியல, டாக்டருக்கே உடம்பு சரியில்லை. அப்போ மைத்திலியோட அம்மா வந்து காஞ்சி மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி, தாத்தாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடிய மாட்டேங்கிறது, பிழைப்பாரா அப்படிங்கிறது தெரியல, உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர்களாக சொல்கிறா. டாக்டர்கள் சொல்கிறானாம். ஆனால் அதை பெரியவா கிட்ட வந்து மைத்திலி அம்மா சொல்லலை. இப்போ இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கா. மகாபெரிவா கிட்ட வந்து சொல்லணும்னு வந்திருக்கா. நான் தான் சொல்லிட்டேன், அவள் சொல்லலை. மகாபெரிவா வந்து பதில் பேசினாராம். மரண பயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப நாள் அவர் இருப்பார், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டார். அதாவது உழைப்பே இருப்பாரான்றதை சொல்லலை, அவர் உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கார், கொஞ்சம் சீரியஸாக இருக்காருன்னு. பெரியவா வந்து நேராக சொல்லிட்டார், மரண பயம் எதுவும் இல்லை, ரொம்ப நாள் இருப்பார், கவலைப்படாதீங்க. மைத்திலி அம்மா வந்து மனசில் நீங்கள் எப்படி சொல்கிறீள் மனசில் நினச்சிட்டாலும், ஆனால் தாத்தா உங்களை ஒரு தடவை கூட வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான இஷ்டம் இல்லாமல் இருக்காரே அப்படின்னு இவரை நினச்சிண்டாளாமா மனசில். ஆனால் இதை போய் நான் இவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? தாத்தா ராமச்சந்திரர்கிட்ட போய் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, பயம். அவர் ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாராம், ஸ்ட்ரிக்டாக இது கட்டளையிட்டு. ஆனால் அவர்கிட்ட பேசவே முடியாது. 1973 டாக்டர் மைத்திலி வந்து அம்மாவோட தாத்தா
இவருக்கு கொள்ளு தாத்தான்னு எடுத்துக்கலாம். டிஎஸ் ராமச்சந்திர ஐயரோட பேத்திவோ. இவ வந்து பெங்களூரில் போய் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெட்ராஸில் வந்து கைனகாலஜியில் படிக்கணும் அப்படி ஒரு டிகிரி வாங்கணும்னு வந்திருக்கா. அப்போ தாத்தா கிட்ட வந்து கூட வந்து கொள்ளு தாத்தா அம்மாவோட தாத்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர்கிட்டேருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு அவள் கிளினிக்கில் வந்து ஒத்தாசை பண்ண வந்திருக்கா. அப்படியே கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு. அப்போ வந்து அவ்வளவு காலம் அவள் வந்து அவள் அம்மா வந்து பெரியவா கிட்ட தரிசனம் பண்ணி எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன வருஷம் என்னாச்சு, ரொம்ப முன்னாடி எப்பயோ. இப்போ வந்து 1973 ஆகிடுத்து, ரொம்ப வருஷம் ஓடி போயிடுது. அப்போ வந்து பெரியவா கிட்ட வந்து அவர் வந்து சொன்னாராம், நீ வந்து ஒரு டாக்டராக இருக்கும்போது நீ பேஷண்ட்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், பேஷண்ட் மேலே கை வைப்பியா, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு கேட்டாராம். இந்த மைத்திலியோட அம்மாவோட தாத்தா அவகிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறா மைத்திலி. அப்போ வந்து அவள் தெரியல, பேசாமல் இருந்தா. ஏன்னா தெரியுமே அவளுக்கு கொள்ளு தாத்தா கிட்ட எப்படி பதில் பேசணும்னு. பேசாமல் இருந்தாலும் உன்னோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும், பேஷண்ட்டை நல்லா க்யூர் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு பேஷண்ட்டை தொடணும். இல்லைன்னா நம்மளுடைய புத்தி வந்து வேலை செய்யாது. எப்பேற்பட்ட ஒரு டாக்டர், பெரிய டாக்டர்ன்றவர் எப்படி சொல்கிறார், நீங்கள் அப்படி வேண்டிட்டு பேஷண்ட் மேலே கை வைக்கலைன்னா நம்மளுடைய புத்தி ஒன்றும் வேலை செஞ்சுடாது. அப்படி இல்லைன்னா நீ மகாபெரிவாளை வேண்டிக்கோ, ஏன் மகாபெரிவா தான் நம்ம குரு அப்படி குடும்பத்துக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார், குலகுரு. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நான் வந்து கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தரையும் நான் மகாபெரிவாளை வேண்டிட்டு தான் தொடுவேன். அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அட்வைஸ் அப்படின்னாராம். ஆனால் இப்படி அம்மாவோட தாத்தா இப்பேற்பட்ட ஒரு எப்போவும் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு பெரியவா சொன்னது சத்தியம்னு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எப்பயோ போய் அவள் நினச்சிட்டு இருக்கா. மைத்திலியோட அம்மா வந்து நம்ம தாத்தா வந்து வரவே மாட்டேங்கிறார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு, பக்கத்து ரோட்டில் இருந்தோன்னு வரலையே அப்படின்னு அவளுக்கு கவலையாக இருந்திருக்கு. அப்போ அப்படி நினச்சிட்டா. நம்மளோட தாத்தாக்கு வந்து கொஞ்சம் கூட பக்தி கிடையாது, சும்மா மெக்கானிக்கலாக அவர் வந்து அவர் மெடிக்கல் ஃபீல்டில் பக்தியோட எல்லாரையும் பார்த்துட்டுருக்காரு படத்துக்காக. பெரியவாளை தரிசனம் பண்ணல அவன் நினச்சிருந்தார். ஆனால் பெரியவா அதுக்கு பதிலை மைத்திலி கிட்ட 1973 கொடுத்துருக்கார். அவன் எப்போவுமே என்ன நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு அப்போ சொன்னார் இல்லையா, அது இப்போ தான் பலிச்சுது. அதை கேட்க முடியல அப்பாவா. இப்போ வந்து மைத்திலி மூலமாக அதுக்கு ஆன்சர் கிடச்சிது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரம், மகாபிரிவா பாதமேச்சரம்.